அனைவருக்கும் வணக்கம். அண்ணன் தங்கச்சியோட பாசத்தை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். பாசம்னா பாசம், அப்படி ஒரு பாசம் தங்கச்சி மேலே அண்ணனுக்கு. எப்படின்னா, ஆணவ பண்ணுற அளவுக்கு பாசம். அதுவும் சொந்த தங்கச்சியவே. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே கல்லூரி மாணவி வித்யா ஆணவ கொலை செய்யப்பட்ட விவகாரத்தை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வேறு சமூகத்தை சேர்ந்த பையனை காதலிக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த பொண்ணோட அப்பாவும் அண்ணனும் 2 பேரும் சேர்ந்து இரும்பு கம்பியால் அடித்து கொண்டிருக்கானுங்க. ஒரு பையனோ ஒரு பொண்ணோ, நீ இந்த ஜாதிகார பையனை தான் நீ கல்யாணம் பண்ணணும், இந்த ஜாதிகார பொண்ணை தான் நீ காதலிக்கணும்னு ஏதோ தனி சட்டங்கள்லாம் இருக்காடா அவங்களுக்கு. அந்த உயிர் போகிறதுக்குள்ளார எவ்வளோ வலியும் வேதனை அனுபவிச்சு தெரியுமாடா. நீ இரும்பு கம்பியால் எடுத்து அடிச்சுட்டு கட்டுக்கதைகள் வர விடுறீங்க. இவன் பீரோ வந்து தலை மேலே விழுந்ததுனால தான் இறந்துட்டாங்க அப்படின்னு எவ்வளோ போய் பேசுகிறீங்க. மனிதம் என்கின்ற மகுடம் சூடிய மனிதன் மற்றும் மனிதனை மற்றும் வாழ்கிறான். எதனால் தெரியுமா? இந்த ஜாதினால், இந்த மதத்தினால். ஒன்று ஜாதியை பிடிச்சி தொங்குறீங்க, இல்லையா மதத்தை வச்சு தொங்குறீங்க. 2மே உனக்கு எதுவுமே பண்ணலை. ஏன்னா உங்களுடைய கௌரவம் தான் ஜாதியா? கௌரவம்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கெல்லாம்? ஒரு பொண்ணோ ஒரு பையனோ படித்து ஒரு அதிகாரத்தை வந்து நிற்கிறாங்க பார்த்தீங்களா, அதுதான் உங்களுடைய கௌரவம். இந்த மதமோ ஜாதியோலாம் கௌரவம் கிடையாது. எல்லா ஜாதியிலையும் சரி, இந்த ஜாதியும் வேண்டாம் இந்த மதமும் வேண்டாம் அப்படின்னு ஒருத்தர் திருந்தி வருவான். அவனை திறந்தவே விடக்கூடாதுன்னு ஒரு கூட்டமே சுற்றிட்டு இருக்கும் பாருங்க. இந்த கூட்டத்துக்கெல்லாம் மிக கடுமையான தண்டனையை கொடுக்கும் தமிழக அரசு. இந்த ஆணவ கொலைக்கு எதிராக தனி சட்டம் கொண்டு வரணும். தப்பு செய்யறவனுக்கும் மிக கடுமையான தண்டனையாக இருக்கணும். அதுக்கு தூண்டி விட்டவனுக்கும் அதை விட்ட கடுமையான தண்டனையாக இருக்கணும். ஆணவ கொலை தமிழகத்திற்கு புதியதல்ல. ஆணவ கொலை செய்துவிட்டு அதை தற்கொலை என்று திசை திருப்பிய கதைகளும் புதிதல்ல. ஆணவ கொலை செய்வோம், அதற்கு வேறு காரணம் சொல்வோம் என்று முயற்சிப்பதுதான் கொஞ்சம் புதிது. மற்றபடி ஆணவ கொலை தடுப்புச் சட்டத்தை இயற்ற வேண்டிய நெருக்கடியை இது போன்ற கட்டுக்கதை கொண்டு தனித்து விட முடியாது என்பதை மட்டும் அழுத்தமாக சொல்லி வைப்போம். நன்றி.